ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் சதத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சார்ய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யா அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் நம விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் பேஜ் நம்பர் 143. ஆவృத்திஹி அசக்ருதோபதேசாத் லிங்காச்ச ஆத்ம இதி தூ உபகச்சந்தி கிராஹயந்தி ச. ஓகே, ஸோ மூணாவது அதிகரணம் ஆத்மத்துவ உபாசன அதிகரணம். மூணாவது சூத்திரம். ஆத்மா இதி தூ உபகச்சந்தி கிராஹயந்தி ச அப்படின்னு. அப்படின்னா இந்த மூணாவது அதிகரணம் உபாசன அப்படின்னு சொல்லு இங்கே எடுத்துக்கிறது நிதித்தியாசனம். அதனால தான் முக்திநாத் சிபிர் நிதித்தியாசன சிபிர். ஏன் காலையில் பிராத்தஸ்மரன்னு ரியல் பிராத்தஸ்மரன் சொல்கிறோம், ஆத்ம விசாரமே சொல்கிறோம் இங்கே. ஓகே, ஸ்ரோத்தவ்யா மந்தவ்யா நிதித்தியாசத்தவ்யா. பிரம்ம பிரத்யய, பிரத்யனா விருத்தி. எந்த விருத்தி வரணும்? ஆத்ம விருத்தியே வந்துருக்கணும். புரியுதா? ஆத்ம விருத்தி தொடர்ந்து இருக்கணும். அதில் நம்ம தொடர்ச்சியாக இருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ விஷயம் நிதித்தியாசனம். இங்கே என்ன வாதம், டிபேட்டு அப்படின்னா பேத உபாசனம் வா அபேத உபாசனவா
பேதமா அபேதமா அப்படின்றது டிபேட்டு. பூர்வபக்ஷம் வந்து பேத உபாசனம், சித்தாந்தம் வந்து அபேத உபாசனம். இதுதான் இந்த அதிகரணத்தினுடைய சாராம்சம். வியாசர் இந்த சூத்திரத்தில் அவர் சாரம் என்ன சொல்கிறாரு, ஜூஸாக பிழிஞ்சு கொடுக்கறது சாரம். அத்வைத வேதாந்த விசாரம், அதனுடைய சாரம் மகா வாக்கிய விசாரம். தூக்கத்தில் எழுப்பி கூட கேட்டாலும் சொல்லணும் மகா வாக்கியம் அப்படின்னு. ஜீவ பிரம்ம ஐக்கியம், ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் சாரம். இப்போ ஜீவாத்மா பரமாத்மா பேதம் என்பது அல்லது அம்சம் கிடையாது, அது வந்து அபேதம். இதனுடைய ஒரு பார்ட்டு கிடையாது, பார்ட்லெஸ். புரியுதா? அப்போ சம்சார பத்ம அந்த வியூகத்தை உடச்சிக்கிட்டு துரியோதனாதி கூட்டங்களோட போய் புகுந்து எல்லா விதமான மிஸ்கன்செப்ஷனையும் கலைந்து மோகங்களை தூள் தூளாக்கி சாஸ்திரம் என்ற கிருஷ்ணருடைய துணை கொண்டு பேதம் என்ற ஜெயத்ரதனை வென்று அபேதம் என்ற மகா வாக்கியம் இன்றைய பகலுக்குள் ஜெயத்ரதனை எடுத்துடுவேன், அதுபோல இந்த ஜென்மத்திற்குள் நான் இந்த அபேதத்தை புரிந்து கொள்வேன். இது வந்து உதாரணம். ஓகே. வேதாந்தம் பல மகா வாக்கியத்தில் இருக்கிறது. தத்துவமசி, பிரஜான பிரம்ம, அயமாத்ம பிரம்ம, சயச்சாயம் புருஷா, பிரம்மவேத பிரம்மைவ பவதி, ஸோ பிரம்மாத்வயம் அஸ்மி அகம் சொல்லிகிட்டே போடலாம். அகம் பிரம்மாஸ்மி. ஓகே. இந்த மாதிரி உபனிஷத்துக்குள்ள ஏராளமான மகா வாக்கியம் இருக்குது. நமக்கு அந்த வாக்கியங்கள்லாம் எப்படி இருக்கிறது, அப்படியே வாட்சியார்த்தமாக அப்படியே கண்ணுக்கு தெரியுது. அது அதனுடைய அனுபூதி வந்து உணர முடியல, சப்தமாக இருக்க வழிய அது அர்த்தமாக மறுறது. இதுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறது. அப்போ இந்த சுருணு, இந்த 4:1-3 சூத்திரம் வியாசாச்சாரியார் 4வது அத்தியாயம் பிரதம பாதத்தில் இந்த 3வது சூத்திரத்தில் வெரி இம்பார்ட்டன்ட். மொத்த 555 சூத்திரத்தில் இந்த சூத்திரம் மிக முக்கியம். ஏன் இங்கே தான் சங்கரர் வந்து எடுத்துக்கிறார். அவருடைய விஷயத்தை எடுத்துக்கிறதுக்கு காரணம் வந்து மகா வாக்கியம்தான் சொல்கிறது அப்படின்ற சொல்கிறாரு. ஏற்கனவே இதை வந்து பல கோணத்தில் சொன்னது 3வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்காரு. 3:2:25 3:2:30 வரைக்கும் 6 சூத்திரம் வந்து மகா வாக்கியத்தை இன்டைரக்டாக சொன்னார். இங்கே டைரக்டாக சொல்கிறார். 3:2:25 அபியாசாத் அப்படின்னு சொன்னார். அதாவது வேத சாதனங்களை தொடர்ந்து செய்வதனால் ஐக்கிய ஞானம் ஏற்படும். புரியுதா? அதனால் இது 4வது அத்தியாயம் முதல் பாதத்தில் குழப்பமே கூடாது. ஏற்கனவே சொல்லிட்டு வந்திருக்கிற விஷயத்தை தான் சொல்லணும். 3:4:47 3வது அத்தியாயம் 4வது பாதம் 47 ஒன்று முக்கியமானது சொன்னோம். அது என்ன? சககார அந்தர விதி. சககாரி அந்தர விதியில் திருத்தீயம். திருத்தீயம்ன்றது அங்க விதியில் திருத்தீயம். அங்கி விதி என்ன? விதினா ரூலு, மீமாம்ச சாஸ்திரத்தினுடைய டெர்மினாலஜி அதெல்லாம். ஓகே. அங்கி விதி எது வரும்? ஞானம், கர்மா, உபாசனா, அதுக்கப்புறம் ஷட்லிங்கானி. என்ன அங்கி விதி எது வரும்? சிரவண மனன நிதித்தியாசனம் வரும். அங்கி விதி எது? ஜபம், பாதம், இதெல்லாம் வரும். விஸ்வரூப பாராயணம்லாம் வரும். அப்போ அங்கி விதியில் இப்போ நிறைய சொல்லிட்டாங்க. இப்போ கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இப்போ யாருக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு? வியாசருக்கு.
அது வந்து ஸ்ருதியில் சொல்லியிருக்கிறது. இந்த ஸ்ரோத்தவ்யாக மந்தவ்யாக நிதித்தியாசவ்யாக அங்க விதி. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிருக்கிறது, அது அங்கி விதி. அதுக்கு முன்னாடி என்ன மைத்திரேக்கு சொன்னார்? யாக்ஞவல்கியார் ஒருத்தர் இருந்தார், மைத்ரே என்ற சிஷ்யர் இருந்தால் ஸ்ரோத்தவ்யாக மந்தவ்யாக நிதித்தியாசத்தவ்யான்னு சொன்னார். அது 3 அங்க விதி ஆயிடுச்சு. அப்போ அதை தவிர ஒன்று சொல்லிருக்காரு, அது அங்கி விதின்னு சொன்னான். ஆத்மாவா அரே திருஷ்டவ்யா. இப்போ மைத்ரேயை வந்து இந்த ககோல ரிஷி இருக்கார் அந்த பக்கம். ககோல ரிஷி வந்து மைத்ரேயை பார்த்து அரே அப்படின்னு சொல்ல, இவர் மாத்திரம் தான் சொல்ல வேணாம், அரே ஏண்டே அப்படின்னு எங்கே யார் சொல்ல முடியும்? ஹஸ்பண்ட் தான் சொல்ல முடியும். வேறு எந்த உரலையும் சொல்ல முடியாது. புரியுறதா? அதனால் அரே ஏண்டி இங்கே பாரு கவுனி, கேட்டைய கேட்டுட்டு பராக்கு பார்க்காத. சில பேர் கேள்வி கேட்பான், அப்புறம் பராக்கு பார்ப்பான். புரியுதா? இவர் வேலை கேள்வி கேட்கறது முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவர் பதில் சொல்லணும், அவரு வேலை அவர் முடியணும். இவ்வளோ தான். அரே ஆத்மாவா அரே திருஷ்டவ்யா. அரே எதுக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை அங்கே போடுவானே? சுரோத்தவே மந்தவே நிதித்தியாசனம் சொல்லிட்டு போவனே தானே. அதே ஆத்மா தான் உன்னுடைய லட்சியமாக இருக்கணும், பிரம்மன் தான் உன்னுடைய லட்சியமாக இருக்கணும், அதுதான் நீ உன்னுடைய இலக்காக இருக்கணும், லட்சியமாக இருக்கணும். அதுக்கு சாதனம் என்ன இல்லை? அவள் ஒய்ஃப் வச்ச படபடவன்னு கேட்பா. கேட்கறதுக்கு முன்னாடியே நீ சொல்லிடணும். புரியுதா? அதாம்மா இது சொன்னா இது சொன்னா இது சொன்னா அதை தாண்டி யோசிக்கிறதுக்கே விடக்கூடாது. இப்போ நான் வரட்டமாப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். புரியுதா? அங்கேயே நின்றுருக்கூடாது. வாத்தியார்கிட்டையோ இல்லை ஒய்ஃபுக்கிட்டையோ முன்னாடி நின்று பேப்பேன்னு முடிக்கக்கூடாது. டக்குன்னு சொல்லிவிட்டு டமான்னு கிளம்பிடணும். நான் அப்புறம் சாயந்தரம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு அப்புறம் மறந்து போயிடும். இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான விஷயம். இதில் என்ன சொல்கிறாரு? சககாரி அந்தர விதி திருத்தீயம். இதுக்கு தான் இவ்வளோ சொல்லிட்டு வந்தேன். திருத்தீயம் இந்த 3வது அங்க விதி நிதித்தியாசனம். அங்க விதியில் திருத்தீயம் இது நிதித்தியாசனம். இது 3, 4, 47 சொன்னார். அது யார் இந்த நிதித்தியாசனம் ஃபுல் டைமாக பண்ண முடியும்? சந்நியாசி. அப்போ சந்நியாசி என்ன பண்ணணும்? ஊரை சுற்றின்னு இருக்கக்கூடாது. சதா காலம் காலையில் தத்துவ போதம், மத்தியானம் அத்வைத பிரகரணம், ராத்திரி வந்து மாண்டோக்கியம். அப்படிதான் மொத்தமாக உபநிஷத்துலேயே இருக்கணும். இந்த 80 டெக்ஸ்ட் இருக்குல்ல, அதுலேயே இருக்கணும். எப்படி இப்போ இந்த மஞ்சக்கொடியில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கிளாஸ்லேயே இருக்கும் பாரு. புரியுதா? அந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே போய் டைம் டேபிளை போட்டுட்டு, என்ன இத்தனை மணிக்கு பக்கத்து வீட்டுக்காரன்கிட்ட பேசணும், இத்தனை மணிக்கு வந்து நல்லா பண்ணி சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் வந்து நல்லா தூங்கி போயிடணும், அப்புறம் சாயந்தரம் ஃப்ரெஷ்ஷாக ஃபேஸ் வாஷ் பண்ணி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடணும், உலகத்தெல்லாம் பார்த்துட்டு. அப்படி பண்ணக்கூடாது. டோன்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுறோமோ அதே போல் பண்ணணும். அதே போல் பண்ணிட்டா அது பேர் நிதித்தியாசனம். இப்போ நம்ம வந்து கேம்ப்பாக வைக்கிறோம்ல, அதுக்கு பேர் நிதித்தியாசனம். டைம் டேபிள் போட்டு இத்தனை மணிக்கு கிளாஸு. அதில் பார்த்தீங்கன்னா லௌகிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, டைரெக்டாக கிளாஸு. புரியுறதா? அந்த மாதிரி நம்ம வச்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ பிரத்யன்றது ஆவர்த்திக்கு தொடர்ச்சியாக இருக்கணும், கண்டினியூஸாக இருக்கணும். ஓகே, நம்மளுடைய எண்ணங்களை சாதனாலேயே இருக்கணும். எந்த சாதனா? இங்கே சொல்கிற சாதனை வந்து ஹையஸ்ட்டு சாதனா. இதுக்கு மேலே சாதனை கிடையாது. என்ன சாதனா? ஞான யோகம். சிரவண மனன நிதித்தியாசனம், சிரவண மனன நிதித்தியாசனம், சிரவண மனன நிதித்தியாசனம். இப்போது வேதாந்தத்தினுடைய டைரக்டு
சாதனம் என்ன? இதுதான். புரியுதா? சாட்சாத் காரணம். ஓகே, அப்போ இதுதான். ஸோ இதில் வந்து பிரம்மனே பிரமேயம் கிடையாது, அது ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது. பிரம்மன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது. ஓய், பூஜ்ய சுவாமிஜி தயானந்த சரஸ்வதி என்ன சொல்கிறாருன்னா, நிதித்தியாசனன்றது மெடிடேஷன் ஆன் தி மெடிடேட்டர். மெடிடேஷன் ஆன் தி மெடிடேட்டர். நம்ம இப்போ அது தானே பண்ணிட்டுருக்கோம் இல்லை? எப்போ பார்த்தாலும் நம்மளை பற்றி தானே யோசிச்சுட்ருக்கோம். இடுப்பு வலி இருக்கிறது, முதுகு வலி இருக்கிறது, இது இருக்கிறது, அது இருக்கிறது, எப்பவுமே அதை தான் சொல்கிறாரு அவர். இப்படிதான் நீ சொல்கிறது வாச்சியார்த்தம், அவர் சொல்கிறது லட்சியார்த்தம். நிதித்தியாசனம், யூ ஆர் த பிரம்மன், ஐ ஆம் த ஆத்மா. புரியுதுதான்? அதை நிதித்தியாசனம் பண்ணோம். நீ தான் ஏற்கனவே உன்னை பற்றியே மெடிடேஷன் பண்ணுங்க. ஐ நோஷன் பேர், இதுக்கு பேர். சில பேருக்கு பகவான் வந்து நிறையா கொடுத்துருவார். ஐ நோஷன், தன்னை பற்றியே பேசிகிட்டு இருப்பான். இப்படியாச்சா, அப்படி போனேன்னா, வந்தனா, அந்த கூட்டத்துக்கு போனேன்னா, அங்கே யாருக்கிட்ட பேசுகிறேன்னா, எப்பவுமே ஐ நோஷனில் பேசிகிட்டு இருப்பான். நானும் அப்படி பேசுகிறது, நடுவில் எங்கேயாவது வேதாந்த வார்த்தை தப்பி தவிர வருதா வரலையா, அது கிளாஸ் ரூமில் நீங்கள் எடுக்கிறீங்க, வேறு வழி இல்லாமல் நாங்கள் கேட்குறோம். புரியுதுதா? அதையே வெளியில் போய் பேசின்னு இருப்பால அசடு மாதிரியே. புரியுதுதா? நிதித்தியாசனன்றது தொடர்ந்து வேதாந்த வார்த்தைகளையே பேசணும் சாப்பிடும்போது. அதனால் சாப்பிடும்போது கூட பிரம்மா அர்ப்பணம், பிரம்ம கவீர், பிரம்மா இருக்கணும், பிரம்மனாகுதம், பிரம்ம இவ தேன கந்தவியம், பிரம்ம கர்ம சமாதினா அறிவோம், தத் சத்து. எப்படி தத்து சத்து, அதில் கூட எல்லா வேதாந்தமே இருக்கு பாரு. இல்லை, பியூட்டிஃபுல். அப்போது உபாசனன்றது என்ன? இது நிதித்தியாசனம். உபாசனன்றது என்ன? அதே பூஜ்ய சுவாமிஜிக்கிட்ட அவரோட குரு ஒருத்தர் கேட்டார், எது மெடிடேஷன் உபாசனா என்ன என்ன அப்படின்னு கேட்டார். சகுண பிரம்ம விஷய மானச வியாபாரம். இதை முடிச்சுட்டு இந்த கிளாஸ் இப்போ நிதித்தியாசனம், இதை முடிச்சுட்ட பிறகு என்ன பண்ண போகிறோம்? உபாசனை போயிடுவோம், பெருமாளோட போயிடுவோம். இப்போ திருமஞ்சனத்துக்கு அங்கே போனால் உபாசனை, இங்கே வந்தால் நிதித்தியாசனம். இப்போதான் நடுவில் இது இருக்கஜி, கூடம் இருக்கஜி அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுதான் பிரம்மார்ப்பணம் சொல்லிட்டேனே. இப்போ எல்லாமே ஈஸ்வரத்தான் இருக்கிறது. ஓகே, அப்போ உபாசனை என்பது சகுண பிரம்ம விஷயம். இங்கே வியாசாச்சாரியார் ஆத்மா இதி பிரம்ம பிரத்யய ஆவர்த்திக்கு கர்த்தவ்யா. ஓகே, ஆத்மா இதி பிரம்ம பிரத்யய ஆவர்த்திக்கு. ஆவர்த்திக்குனா என்ன? அத்தியாசம், அபியாசம், தொடர்ந்து செய்யறது. பிறகுதான் கர்த்தவ்யா, செய், தொடர்ந்து செய். அப்படின்னா ஆத்மா இது பிரம்ம வித்யா அகம் அஸ்மி, இது பிரத்ய ஆவர்த்திக்கு கர்த்தவ்யா. பிரத்யா அப்படின்னா நான் தான் அந்த பிரம்மன்னு புரிஞ்சுண்டு அதே நம்ம சதா காலமும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதே வியாசர் இப்படி திருப்பி திருப்பி சொல்கிறாரு. ஏன் சொல்கிறேன்னா, உபகச்சந்தி. உபகச்சந்தினா என்ன? இதுதான் வேதாந்த யூனிக்னஸ். வேதாந்த ஒவ்வொருத்தரையும் நீ வேறு மாதிரி பார்க்குற இல்லையா? சொந்தக்காரங்க, மற்றவங்க, உலகம், தமிழ்நாடு, பாரதம், வேர்ல்டு எல்லாம் பார்க்குறல்ல. நம்ம திருஷ்டி வேற. அது துஷ்ட என்ன பப்ரச்ச பார்த்தானே, நிர்துஷ்ட பிரமாணம். நம்ம பார்க்கறதெல்லாம் என்னது? நிர்துஷ்ட பிரமாணம். புரியுதா? தான் மந்திரியே வந்து தப்பாக பார்த்துட்டுருக்கான். தான் மந்திரியை எப்படி பார்த்துட்டுருக்கான்? பூதம், பிசாசு, ரட்டகன் வருவான். அப்போல்லாம் குழந்தைக்கு சாதம் விட்டுறது. இப்போல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோனை போட்டு விட்டுட்டா அது பாட்டு ரோபோட் மாதிரி ஆடுன்னு இருக்கும். அந்த ஃபுல் ஏஐ வந்து தன்னுடைய குழந்தையாக பாவித்து பண்ணுறான். இந்த அம்மா அது குழந்தையா ஜீவனாக பார்க்குறதில்ல, அது ஒரு மிஷினாக பார்க்குறா. இந்த மிஷினை கொடுத்துட்றால, மிஷின் பண்ண அது வந்து இப்படி இந்த சாத்தை கொண்டு போவா, அது வாயை திறக்கும், டபக்கன்னு அந்த வாய்க்குள்ளே போட்டு டமான்னு பண்ணணும். அது அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கும். சாப்பிட்றதுக்கும்
இந்த இதுக்கும் சம்பந்தமே இல்லை. நிலா வா வா நில்லாமல் ஓடு இயற்கையோடு இருந்த ஆள் இப்போ வந்து இந்த மிஷினோடு போயிட்டான், டெக்னிக்கலாக போயிட்டான். அதனால் டெக்னிக்கலாக ஒரு நாள் பாபாய் சொல்லிட்டு போயிடுவான். உபகச்சந்தி புரியுதா, உபகச்சந்தி. ஸோ வேதாந்த யூனிக்னஸ் வந்து அந்த பிரம்மன் நீயே. அதில் எனக்கு வந்து டோட்டல் முழு ஸ்ரத்தை இருக்குது. பார்க்குற ஆளெல்லாம் பிரம்மன் தான், பிரம்மனை தவிர வேறு ஒன்றும் இருக்காது. இப்போ ஏன் வந்து பிரம்மன் எனக்கு தெரியல? அவ்யக்த ஃபார்மில் இருக்குது. மேனிஃபெஸ்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தான் இவ்வளோ ஒர்க்கு பண்ண வேண்டியிருக்குது. புரியுதா? வியக்தம் அவ்யக்தத்திலேருந்து வியக்தத்துக்கு கொண்டு வரணும். அப்போ எங்கே பிரமாணம் இருக்கிறது அப்படின்னா மாண்டூக்கியம் வந்து இதை வந்து சொல்கிறது. மாண்டூக்கியத்தில் என்ன சொல்கிறது? அயமாத்மா பிரம்ம மகா வாக்கியம். அதுக்காக குருநாதர் என்ன பண்ணுறாருன்னா யுக்தி மூலியமாக திருக்கு திருஷ்ய ஆத்மா அனாத்மா அதெல்லாம் சொல்லி கொடுக்குறார். புரிய வச்சுடலாம். நீதான் பிரம்மன் அப்படி காரணம் பண்ணி இந்த திருக்கு திருஷ்ய ஒன்று போகிறோம். அந்த வர சிஷ்யனை மடக்கி பிடிச்சி நீ தான் என் பிரம்மன், ஆத்மஸ்வரூபம் அறிவு ஸ்வரூபம், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அது யுக்தி இல்லை. அவனுக்கும் யுக்தி வந்து கொஞ்சம் ரேஷனலாக இருக்கும். புரிஞ்சிடும். ஆமாம், ஆத்மா எது திருஷ்யமா அது வந்து அனாத்மா, திருக்கு வந்து ஆத்மா, திருக்கு தான் அறிவு ஸ்வரூபம். இது டக்குன்னு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான புரிய வச்சுடலாம். நான் ஆத்மாவோட ஸ்டேட்டஸ் பிரம்மன். பிரம்மன்னா இன்ஃபினிட். இப்படிதா அது பிரமாண ஸ்ரத்தை வேணும். யுக்தியில் பிரம்மத்தை அடைய முடியாது. இப்படிதா புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். ஆனால் அதுவாகவே நான் அப்படின்றது முடியாது. அப்போ வேதாந்த உபதேசம் சரியான கம்யூனிகேஷன் எது அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஆல்சோ அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்கிறது தான். புரியுறதா? அதை வந்து வியாசாச்சாரியார் கிரகயந்தீச்ச சொன்னார். அப்போ உபகச்சந்தினா என்ன? இந்த வேதாந்தத்தினோட யூனிக்னஸ். எல்லாரையும் பார்க்குறவா எல்லாரையுமே பிரம்மனாக பார்க்கறது. புரியுறதா? அதே வந்து கிரகஞ்சின்னா இந்த வியாசாச்சாரியோட சொல்லல எப்படி சொல்கிறது அப்படின்னா வேதாந்தம் வந்து சாஸ்திரம் வந்து ரொம்ப வருத்தப்படுறது. இவனுக்கு எப்படி தான் புரிய வைக்கிறது, எப்படிலாம் சொல்ல வைக்கிறது, இவன் புரிஞ்சுக்கவே மாட்டானே. இதான் கம்யூனிகேஷன் பண்ணுறது தட்சிணாமூர்த்தி தவிர மீதி பேருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் எஸ்பெஷலி லேட்டஸ்ட்டாக வந்தார் இல்லை கிருஷ்ணர், அவருக்கு படாத பாடுபடுறாரு அந்த கம்யூனிகேஷன். இந்த தட்சிணாமூர்த்தி சொன்னது தான் அவர் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் 700 ஸ்லோகம் வேண்டும். ஏன்? அருமையான சிஷ்யன். அவருடைய பிராரப்தத்திலே பிராரப்தம் கிடையாது அவருக்கு. ஏதோ ஒரு விஷயம் வாய்ச்சுது. புரியுதா? அர்ஜுனன். புரியுதா? நம்ம வந்து ஒரே கிளாஸில் பிரம்மன் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது இந்த பயலுக்கு தெரியவே மாட்டுறது. கேட்குறான்னு முதல்ல நீங்கள் கரெக்டாக எனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிடுங்கன்றான். அதை நம்பி சொல்லிட்டாரு. நீ கன்ஃபியூஸ் பண்ணுற அப்படின்ட்டான். அப்போ தான் உஷாராயிட்டார். ஓ, இவனுக்கு டைரக்ட் டீச்சிங் கூடாது, இன்டைரக்ட் டீச்சிங் சூச்சகமாக தான் சொல்லணும். கடைசி வரைக்கும் சூச்சகமாக சொல்கிறார். ஓகே, தியாகம்னா என்ன, சன்னியாசனா என்ன, அப்படி ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்லணும்ல. இதெல்லாம் சன்னியாசனா, இதெல்லாம் தியாகம்னு. அவர் கடைசி வரைக்கும் அந்த 18வது அத்தியாயத்தில் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை. டைரெக்டாக இன்டைரக்டாக சொல்கிறார். புரியுறதா? முழு இந்த பகவத்கீதையை பார்த்தீங்கன்னா சூச்சகமாக சொல்கிறது தான் அதிகமாக இருக்குது. சூச்சகமாக சொல்கிறது. ஓகே, அப்போ வந்து இந்த இது இருக்க அந்த சிஷ்யங்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன்னா பிரம்மை வாகமிதம் ஜகச்ச சகலம் சின்மாத்திர விஸ்தாரிதம் சர்வம் சைத்தது வித்யா திரிகுணையா சேஷம் மாயா கல்பிதம். இது எல்லா இடத்துலையும் விரிந்து பறந்து இருக்கிறது எது? பிரம்மன் மாத்திரம். சைத்தன்ய சித்து சின்மாத்திர விஸ்தாரித்தம், சின்மாத்திர விஸ்தரித்தம். புரியுதா?
அகம் சாட்சி சின்மாத்ரோகம் சதாசிவஹா. கைவல்ய உபநிஷத்து ஒரு 1000 தடவை சொல்லுவேன். உனக்கு ரைட் இருக்குது 1000 தடவை மறக்கிறதுக்கு. புரியுதா? எனக்கு சொல்கிறதுக்கு ரைட் இருக்குது, உனக்கு மறக்கிறதுக்கு ரைட் இருக்குது. ஓகே, எவ்ரி டைம் உனக்கு வந்து புதுசாக இருக்கும். ஓ ஆமாம், சாட்சி சின்மாத்ரோகம் சதாசிவகா சொன்னாரே இல்லை சொல்கிறாரே. எப்படி சொன்னாரே சொன்னால் கூட பரவாயில்ல, சொல்கிறாரே அப்படி இருக்கும். புரியுதா? அருமையான பதில் அது. ஓகே, அப்போது இங்கே வந்து போன அதிகரணத்தில் பிரம்மாத்மா விருத்தி கர்த்தவ்யா. இந்த அதிகரணத்தில் என்ன? பிரம்மமாகமஸ்மி, பிரம்மாத்வயமஸ்மி அகம். அப்படி கைவல்யம் இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறார் இவர். புரியுதா? அப்போ பிரம்மாத்ம விருத்தி பிரத்யய கர்த்தவ்யா, பிரம்மாஸ்மீதி பிரத்யய விருத்தி கர்த்தவ்யா. கர்த்தவ்யான டூ, செய்யே. காலையில் ஹோம்ஒர்க் பண்ணியா அப்படியே குழந்தைய மிரட்டுவாங்க இவங்க. புரியுதா? ஆனால் நான் பண்ண வேண்டிய ஹோம்ஒர்க்கை அவனும் பண்ணுறதில்ல. பிரம்மசூத்திரத்தில் இந்த இடத்துல மட்டும்தான் மகா வாக்கியத்தை பளிச்சுன்னு இந்த மாதிரி இந்த 2 கொடையை போட்டு லைட்டு பண்ணி வச்சுருக்கான். இது ஒரு நல்ல சிஸ்டம். இது கொடையை மூடிட்டான். இப்போதான், இல்லைன்னா மேலே அடிக்கும் அந்த லைட்டு. ஓகே, இது ஒரு நல்ல சிஸ்டம். ஒரு திரைப்படம் வேண்டியிருக்கும். புரியுதா? அதனால் பிரம்மசூத்திரத்தில் இந்த இடத்துல முக்கியமான சூத்திரம் வருது. இதில் முதல் சந்தேகம் என்னென்னா, ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் என்று வேதத்தில் முக்கியமாக சொல்கிறதுக்கு என்ன காரணம்? சாஸ்திரம் சொல்வதனால நாம் என்ன சொல்கிறோம்னா, பூர்வபக்ஷ ஐடியா வந்து சாஸ்திரம் ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்கிறது பேதம். முண்டக்கா ஒன்று பிரசித்தி. இதுவும் பிரம்மசூத்திரம் முடிகிற வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கிற ஒரு மந்திரம் முண்டக்கா. துவாசுபர்ணா சயுஜா சகாயா சமான விருட்சம் பரிஷஸ்வ ஜாத்தே. ஒரே விருட்சத்தில் 2 பறவை இருக்கிறது. ஓகே, ஒரு ஆண் பறவை ஒரு பெண் பறவை. அப்படி இல்லை, இந்த கல்யாண பத்திரிக்கைலாம் 2 குருவியை போடுவான். புரியுதா? அது லவ்வர்ஸ் பேட், லவ் பேட். என்ன, அது காதலர் தினத்தில் போடுவான். அது சொல்லலை இங்கே வேதாந்தம். பரமாத்மா மேலே இருக்கிறது, ஜீவாத்மா இங்கே இருக்கிறது. ஜீவாத்மா கண்டதெல்லாம் சாப்பிட்டு ஒவ்வொரு தரையும் அவதிப்பட்டு அடிபட்டு அது சைலண்டாக இருக்கு. இப்படி ஓமை பார்த்து மெதுவாக நகர்ந்து வீடு, மாமியார், பவுஸு, சில்ட்ரன், பேரன், பேத்தி, அதெல்லாம் அப்படி ஒன்றும் ஒரு அடி கொடுக்கும். அப்படி திருப்பி இன்னொரு அடி கொடுக்கும். அப்படி அப்புறம் ஒன்றாச்சு. ஓ, ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம். இந்த பாழாப்பான மனசு கேட்குதா சாமி? கேட்குதா? தெரியுது, புத்தியில் தான் தெரியுது. ஆனால் கேட்குதா? கேட்கத்தான் மாட்டுறது. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் பூர்வபக்ஷி சொல்கிறான். அது கேட்காது, அது வேற, நீ வேற. புரியுதா? நீயே பரமாத்மான்னு சொல்லாது. அந்த துஷ்ட பயல்களோடு சேர்ந்து அதெல்லாம் அந்த பக்கம்லாம் போகாத. நம்ம சொந்த அனுபவம் என்ன சொல்கிறது? அது வேற, இது வேறன்னு தான் இருக்கணும். பரமாத்மா போனால் கொஞ்சம் மனசு ஹீலிங்காக இருக்கிறது. புரியுதா? நானே பரமாத்மா சொன்னால் நமக்கு டிஸ்டர்ப் ஆகுறது மைண்டு. புரியுதா? ஆனால் வரவும் மாட்டுறது. புரியுதா? அதனால் இந்த பூர்வபக்ஷத்தில் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். சித்தாந்தியை வந்து பூர்வபக்ஷியாக பார்க்கணும். சும்மா சொல்லின்னு இருக்கேன் 40 வருஷமாக அப்படின்னு இப்படி பார்க்கணும். முண்டக்கத்தில் சொல்கிறது. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்? சாஸ்திரம் இப்போ சாஸ்திரத்துக்குள்ளற 3 வாக்கியம் இருக்குது. பேத வாக்கியம், அபேத வாக்கியம், பேத வாக்கியம். இந்த பேத வாக்கியம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது ராமானுஜருது. இப்போதான் அம்சாம்சி. ஓகே, அது கடலும் சொல்லலாம், அது வந்து அலையும் சொல்லலாம். அலையும் கடலும் சேர்ந்து தான் பாரு, கண்ணு முன்னாடி இருக்குது பாரு, அலை கடல் இருக்குது பாரு. ஓகே, கடலுக்கு வேறாக அலை கிடையாது. அப்புறம் அந்த அலையும் எங்கேருந்து? கடல்லையே புறப்பட்டு கடலிலேயே முடிகிறது. பரமாத்மாத்துக்கிட்டே இந்த ஜீவர்கள்லாம் தோன்றி
பரமாத்மா கிட்டவே அடைக்கலமாகிறார்கள். இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு, புரியுறதா? ஓகே, அப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. கௌரி அம்மாவும் ஆமாம் ஐ எம் த பூர்வபக்ஷி அப்படின்னு ஸ்ட்ராங்காக மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியில் சொல்கிறேன். ஆமாம் ஆமாம் கரெக்டு தான். ஓகே, ஸோ கடல் வேறு அலை வேறு, புரியுதா? அலையும் அந்த கடல்லேருந்து புறப்பட்டு கடல்லையே போயிடுது. அப்போ கடல் தான் இது பெஸ்ட்டு, புரியுறதா? அதுதான் பெஸ்ட்டு. இந்த நமக்கு பூர்வபக்ஷியாக இருக்கான் பாரு சித்தாந்தி, அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு அலையில் இருக்கிறது என்னன்னு பாரு, ஜலம். கடலில் என்ன இருக்கிறது? ஜலம். அப்போ ரெண்டுத்தில் இருக்கிறது ஜலம்தான் ஒரு ஃபார்மில் வந்தால் அலை, இன்னொரு ஃபார்மில் வந்தால் கடல். சப்போஸ் ஜலத்தை எடுத்துருன்னா அலையும் கிடையாது கடலும் கிடையாது. இது வேதாந்தம், அத்வைத்தம், புரியுறதா? அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே கன்ஃபியூஸ் பண்ணாமல் சாஸ்திரத்தில் ஹோம்ஒர்க் பண்ணு, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சாஸ்திர தாத்பரியம் ஜீவ பிரம்ம ஐக்கியம். அப்போ இப்படி பேத வாக்கியம் இருக்க சுவாமி, கடல் அலை ஜலம் இது மூணுமே ஃபேக்டாக இருக்க. அது எப்படி நீங்கள் நிராகரணம் பண்ண முடியும், நிஷேதம் பண்ண முடியும்? கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. விவகாரிகத்தில் பேதம் வச்சுக்கோ. டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நீ வேறு, நீ அங்கே போய் சாப்பிட கூட்டத்தில் போய் நான் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்புறம் சாம்பாரே போட மாட்டான், போட்டாலும் ரசம் போட மாட்டான். புரியுறதா? ஓ துஷ்டம். அவனும் அந்த 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 ராஜன் இருக்கானே, பிரபச்ச கோஸ்ட்டு உக்காந்துருக்கிறது பப்ரச்ச, அவன் பாப்பா ஓ தப்பாக பேசுது இது, ஓ எங்கேயோ இது இருக்கிறது, ஆக்ராலேருந்து தப்பிச்சு வந்துருக்கிறது இது. புரியுதா? அவன் சங்கரர் அங்கெல்லாம் இதெல்லாம் நான் பிரம்மன் தெரியுமா உனக்கு தெரியுமா? நாங்கள் இதுக்கு மஞ்சக்குடி போயிட்டு வந்தோம், அங்கே பிரம்மன் ஆகிட்டு வந்துருக்கோம். இப்போ உன்னை எதுலேயுமே சேர்த்துக்க மாட்டான், அப்புறம் எந்த விளையாட்டுலையும் சேர்த்துக்க மாட்டான், புரியுதா? இதெல்லாம் நீ உளறி கொட்டினீன்னா இது பாரமார்த்திக திருஷ்டியா. இப்போ விவகாரத்தில் ஈஸ்வரன் சொல்கிறோம், பேதம் உண்டுன்னு ஒத்துக்கிறோம். நம்ம அறிவு இல்லாமலாம் இல்லை. விவகாரத்தில் டிரான்சாக்ஷனில் பேதம் உண்டு. ஆனால் பாரமார்த்திகத்தில் நம்மளை தனியாக விட்டுட்டு ரூமில் சாத்திட்டா அங்கே நம்ம பேதத்தில் இருப்போமா அபேதத்தில் இருப்போமா? இல்லை, இன்னொன்றுத்தில் இருப்போம், புலம்பலில் இருப்போம். ஏன்னா நீ உன்னை பற்றி ஒரு ஐடியா, மூணாவது ஐடியா, சாஸ்திரம் சொல்லாத ஒரு ஐடியா வச்சுருக்க. அது என்ன? இந்த பாடி மைண்டு நான் சொல்லி அதனுடைய ரிலேஷன்ஷிப்பு அப்படி ஓடும் பாரு டைமு. ஐயோ இன்றைக்கி 2 மணி நேரம் போயிடுச்சு. நிதித்தியாசனம், ஓகே, ஐ நோஷன் நிதித்தியாசனம், என்னை பற்றியே அங்கே நினைக்கும் இப்படி இருக்க அப்படின்னு. இருந்தாலும் அவன் அப்படி சொல்லியிருக்கூடாது. என்னை பற்றி என்ன சொன்னான்னு தெரியுமா? நான் யார்? இன்ஜினியர், புரியுதா? டெக்னாலஜி, நான் டெக்னாலஜி சொல்கிறேன், அவனுக்கு புரியவே இல்லைங்க, புரியுதா? இந்த ஒரு சின்ன ஒரு மகா வாக்கியம் 2-3 ஒரு 2 மணி நேரம் ஓடி போயிடும், புரியுதா? நீ இதெல்லாம் கவனிக்கலையான்னு தெரில. நீ முதல்ல தனியாக இருந்தால் தானே இதெல்லாம் தெரிய வரும். கொஞ்ச நேரம் தனியாக இருக்கிறதே துஷ்டம்னு நினைக்கிறான். தனியாக இருக்கிறதே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் நேரமாக தனியாக இருந்து, அப்போ என்னெல்லாம் எண்ணங்கள் வருது, அந்த எண்ணங்கள்லாம் பேதத்தில் வருதா அபேதத்தில் இருக்குதா இல்லை நம்ம சொந்த கான்ட்ராக்டில் வருதா அப்படின்னு நீ பரீட்சை பண்ணி பார்க்கணும். பண்ண தான் இதெல்லாம் கரெக்டும். அப்போ க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜனை அப்படி சொல்லியிருக்கிறது. இதம் க்ஷேத்திரம் அகம் க்ஷேத்திரஜா, இப்படி சொல்லணும். இதம் க்ஷேத்திரம் அகம் க்ஷேத்திரஜா. அப்பப்போ ஏதாவது உனக்கு பிரச்சனை வந்துன்னு வச்சுக்கோ, ஒன்றுமே பேசக்கூடாது, இப்படி வச்சுக்கணும், புரியுதா? அதுதான் சில பேர்லாம் சில பேர் பார்க்கும்போது
அப்படின்னுவாங்க. பார்த்துருக்கல நீங்கள்? கஷேத்திரஜன்னு சொல்கிறான். ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் எப்படி அப்படின்னா, காரணம் ஜீவாத்மா இந்த ஈஸ்வரா இருந்தா அப்படின்னா ஈஸ்வரா என்ற ஒன்று இருக்க முடியாது. இந்த ஜீவாத்மா தான் ஈஸ்வரான்னு சொல்லிட்டா ஈஸ்வரான்னு ஒன்று இருக்க முடியாது. அல்லது ஈஸ்வரா தான் ஜீவான்னு சொல்லிட்டா ஜீவான்னு ஒன்று இருக்க முடியாது. அதுதான் இதுன்னு சொன்னால் இது இருக்க முடியாது, இதுதான் அதுன்னு சொன்னால் அது இருக்க முடியாது. கரெக்டு தானே? அப்போது இந்த ஜீவ அபாவ பிரசங்க தோஷம் வந்துடும். ஜீவ அபாவ பிரசங்க தோஷம் வந்துடும். அப்போது என்ன ஆகிடும்? ஜீவா இல்லைன்னா என்ன ஆகிடும்? ஜீவா இல்லைன்னா ஆனர்த்தக்கியம். ஓகே, ஆனர்த்தக்கியம். இப்போ 2 தோஷம். ஒன்று ஈஸ்வர அபாவ பிரசங்க தோஷம் வந்துடும். செகண்டு சாஸ்திர ஆனர்த்தக்கிய பிரசங்கம். ஈஸ்வர இல்லைன்னு சொல்லிட்டா அது ஒரு தோஷம், பிரசங்க தோஷம். அதாவது ஜீவா தான் ஈஸ்வரன் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, ஜீவா தான் ஈஸ்வரன் சொல்லிட்டா அப்போ ஈஸ்வரன் கிடையாமல் போயிடுவார். ஈஸ்வர அபாவ அந்த தோஷம் வந்துடும். சப்போஸ் ஈஸ்வரன் ஜீவா சொல்லிட்டீங்கன்னா ஆனர்த்தக்கியம் வந்துடும். அப்போ நம்மளுடைய கேள்வி, ஓகே, முதல்ல நீ சொல்கிறது கரெக்டு. முதல்ல நீ சொல்லு, நீ எந்த திருஷ்டியில் சொல்கிற? விவகார திருஷ்டியில் சொல்கிறியா அல்லது பாரமார்த்திக? எடுத்தோடனே பதில் சொல்லக்கூடாது. முதல்ல அவங்க ஒருத்தன் கேள்வி கேட்டான்னா முதல்ல காதில் வாங்கணும் கேள்வியை, என்ன சொல்ல வரான்னு. அது கேட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். வீட்லேயோ வெளியிலையோ முதல்ல ஒருத்தவன் சொல்ல வரான்னா நோ 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 அப்படி சொல்லக்கூடாது. நீனா கௌதமனா? ஓகே, ஒருத்தர் இருக்கார், இந்த கௌதம் இல்லை, வேறு ஒரு கௌதம். நம்மக்கிட்ட நிறைய கௌதம் இருக்காங்க. இந்த கௌதம் நோ நோவும் சொல்ல மாட்டார், எஸ்எஸ் சொல்ல மாட்டார். சித்தார்த்தன் புரியுதா? அதில் எப்படியோ கௌதம்னு பேர் வச்சுட்றாங்க, சித்தார்த்தன் பேர் வச்சுருக்காங்க. தெரிஞ்சு வைக்கிறானா தெரியாமல் வைக்கிறானான்னு தெரியல. அதனால் சித்தார்த்தன்னு அது ஏதோ ஒரு சித்தார் மாதிரி வச்சுடுறான். புரியுதா? சித்தார்னு ஒரு இது வாத்தியம் ஒன்று இருக்குல்ல, சித்தார், அந்த மாதிரி நினச்சிக்கிட்டா போல இருக்கு. சித்தார்த்தனா ஒரு நாள் அப்பா கிட்ட சொல்லாமல் போயிடுவான்னு அர்த்தம். இப்போ கூட ஒரு கல்யாணம் பண்ணினான், கல்யாணம் பண்ணினாங்க சித்தார்த்துக்கு. அவனும் அப்படி தான் சொல்லாமங்களும் கல்யாணம் பண்ணிட்டான், அவ்வளோதான். அந்த காலத்து சித்தார்த்து கல்யாணம் பண்ணின பொண்டாட்டியை விட்டுட்டு போயிட்டான். இந்த காலத்து பசங்க என்ன பண்ணுவான்னா சொல்லாமங்களாம் போய் வேறு இடத்துல கல்யாணம் பண்ணிப்பான். ஆக 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, அப்பாவை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு அர்த்தம். அன்றைக்கி காலத்துக்கும் இன்னைக்கு காலத்துக்கும் ஒன்று மாத்திரம் நடக்கிறது. ஒரு தான் விட்டுட்டு போயிடுவான். புரியுதா? விட்டுட்டு போயிடுவான். நீ பாட வேண்டியதான், பறந்து போனாலே ஒன்று சுற்றிக்கணும். அவ என்னை மறந்து எப்படிலாம் தோல் தட்டி பால் தட்டி என்னெல்லாம் பண்ணின இவர் டியூட்டியே பண்ண என்ன, அதில் என்ன பெரிய பெரிய பெருமை அரைச்சிக்கிறது? அப்போ அவளோ இல்லை அவனோ இல்லைன்னா நீ என்ன பண்ணிட்டு இருப்ப? நீ சும்மா சோம்பேறியாக இருந்திருப்பேன். அவங்க நல்ல பெண்டு கொடுத்தனால தான் நீ இவ்வளோ தூரத்துக்கு வேதாந்தத்துக்கே வந்திருக்க. நன்றியோடு பார்க்கணும் குழந்தைங்கள, இப்படிதா சொல்லக்கூடாது, இப்படிதா. ஆனால் நன்றியோடு பார்க்கணும். நம்முடைய ஒவ்வொரு குழந்தையும் பெருசாகி நம்ம பேச்சை கேட்காம அது வெளியில் போகிறத அதை பார்த்து அந்த திசையை நோக்கியே நமஸ்காரம் பண்ணணும். நீர் வாழ்க, நீர் குலம் வாழ்க, நூன் வம்சம் வாழ்க அப்படின்னு சொல்லணும். இப்படிதான் அது வந்துட்டுன்னா யூ ஆர் த பிரம்ம.
அப்போ எந்த திருஷ்டின்னு கேட்டேன்னா விவகார திருஷ்டியில் பேத அஸ்தி, பாரமார்த்திக திருஷ்டியில் அபேதம், வேத நாஸ்தி. தெளிவாக தான் வேதாந்த சொல்லி கொடுக்குறது. அப்போ 4:1-3 ஆத்மா இதி தூ உபகச்சந்தி கிராகயந்தி ச. ஆத்மா இதி பிரம்மசூத்திரத்தில் இருக்கிற மகா வாக்கியம் 4:1-3 இது. அந்த பிரம்மனே ஆத்மாவாக உள்ளது. ஆத்மா இதி அதாவது ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீர வெதிரிக்தா ஆத்மா. ஓகே. அவஸ்தாத்ரய விலக்ஷணா எங்கே படித்தோம்? 100வது கேம்பில் படித்தோம், கும்மு மகாலில். இப்போதான் அவஸ்தாத்ரய விலக்ஷணம் பற்றி விவரமாக படித்தோம். புரியுறதா? இப்போதான் மறக்கக்கூடாது, ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் பண்ணணும். இந்த சிபிரில் என்ன சொன்னார், அந்த சிபிரில் என்ன சொன்னார், அந்த சிபிரில் என்ன சாப்பிட்டோம், இந்த சிபிரில் என்ன போட்டாங்க, அது எப்படி இருந்தது, இது எப்படி இருந்தது, அதுவே பண்ணிட்டு இருந்ததுன்னா அந்த சிபிரில் என்ன சொன்னாங்க, இந்த சிபிரில் என்ன சொன்னாங்க, ரெண்டும் ஒத்துமையாக வருதா, அலைண்டாக வருதா? புரியுதா? அலைன்ஸ் பார்ப்பாங்க தெரியுமா? அலைன்ஸ் பார்க்குறது தெரியுமில்ல? அந்த பொண்ணுக்கு பையனுக்கும் உள்ள பொருத்தம் பார்க்குறது. அதுபோல் நீ 105க்கும் 106க்கும் என்ன பொருத்தம், என்ன பொருத்தம், அது என்ன பொருத்தம், அப்புறம் 106க்கும் 107க்கும் என்ன பொருத்தம் அப்படின்னு அந்த விஷயத்தை பார்க்கணும். இதில் பிரமாதமாக இருக்குது பாருங்கள், ஸ்டேஜ் நிறைஞ்சிருக்கு பாரு. இந்த மாதிரி ஸ்டேஜ் வேறு எங்கேயுமே நிறைஞ்சிருக்காது. புரியுதா? இது இப்போ ரிஷிகேஷ் போகிறேன்னு வச்சுக்கோ, அங்கே இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. புரியுதா? ஒரு பக்கம் படி இப்படி வச்சுட்டான். ஓகே, அதனால் இந்த பக்கம் சமமாக இப்படி ஈக்குவலாக பண்ண முடியாது. இது முக்திநாத்தில் மாத்திரம்தான் இவ்வளோ அழகாக இந்த ஒரு வியாசப்பீடம் அமையும். மற்ற இடத்துலலாம் அப்படிலாம் பார்க்க முடியாது. ஒன்று ஒரு விதம் இருக்குன்னு வச்சுக்கேன். ஆனால் ஒரு திட்டமிட்ட ரீதியில் அழகாக நமக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லை பாரு. பேனருக்கு இருக்குது, இது வியாசப்பீடம் இருக்கிறது, ரைட்டில் மூர்த்தி இருக்குது, லெஃப்டில் கிருஷ்ணர் இருக்கார். வியாசப்பீடம் நீங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது உங்கள் கண்ணுக்கு ஒரு அருமையான ஒரு காட்சியாக இருக்கும். புரியுறதா? இது நான் ராத்திரி பிரதிபிம்பமாக பார்ப்பேன். ஓகே, நீங்கள் பிம்ப சைத்தன்யமாக பார்ப்பீங்க. புரியுதா? அதுதான் வித்தியாசம். ஓகே, அப்போ இந்த ஆத்மா இதுன்னா சாட்சி சைத்தன்யம். அப்போ அகங்காரத்தில் சாதனைகளை பண்ணக்கூடாது. ஓகே, இந்த அகங்காரத்தை பயன்படுத்தி சாதனைகளை பண்ணணும். ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். அகங்காரத்தில் சாதனைகளை பண்ணக்கூடாது, அகங்காரத்தை உபயோகப்படுத்தி சாதனைகளை பண்ணணும். ஓகே, அப்போ இந்த பிரத்ய ஆவர்த்தி கர்த்தவ்யாக போன சூத்திரத்தில் படித்தோம். இந்த பகுதியில் அகமஸ்மி. ஓகே, ஆத்மா அகமஸ்மி நிதித்தியாசனத்தை பற்றி இங்கே பேசுகிறோம். தேர்ஃபோர் பிரம்ம ஈஸ் ஆத்மா இதி கர்த்தவ்யா. இப்போ கம்ப்ளீட் ஆகிறது அந்த உபதேசம் டோட்டலாக. தூ ஹி, அதற்கான காரணம் என்ன சொல்லப்படுறதுன்னா உபகச்சந்தி. உபகச்சந்தினா இதுதான் சாஸ்திரத்தினுடைய விஷன். சாஸ்திரத்தினுடைய விஷன் என்ன திருஷ்டி, என்ன விஷன்னா ததேவ துவம் துவமேவ தது கைவல்யம். அயம் ஆத்மா பிரம்ம. அப்போது ஃபஸ்ட்டு ஃபோல்டு எப்படி ஒரு பறவை முட்டை போடும், அதுக்கப்புறம் அந்த முட்டையிலேருந்து குஞ்சு பொரிக்கும். டபுள் பர்த் அதுக்கு. புரியுதா? அதுபோல் நமக்கு டபுள் பர்த் ஆகணும். முதல்ல இந்த அனாத்மா சரீரத்தை ஆத்மானு புரிஞ்சுக்கணும், அந்த ஆத்மா பிரம்மன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இன்ஃபினிட்டி ஆகும். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு உனக்கு புரிய வரும். ஆத்மா தான் பிரம்மன். புரியுதா? அயம் ஆத்மா பிரம்மன். புரியுதா? அப்போ இது மாண்டூக்கிய உபநிஷத்து. அப்போ சாஸ்திரத்தினுடைய விஷன் என்ன? ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம். தது துவமசி ஸ்வேதகேதோ. ஓகே, அப்போது கச்சந்தி உபகச்சந்தினா ஜானாந்தி பஷ்யந்தி.
ஓகே, அது மட்டும் இல்லை, கிராகயந்திச்ச, உபகந்திச்ச மாத்திரம் இல்லை, கிராகயந்திச்ச, போதயந்திச்ச, உபதேசயந்திச்ச. ஓகே, அதனால் இதை வந்து இப்போ என்னென்னா, இந்த 5 கோடி வச்சுருக்கான்ல அவனும் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவான். 50 லட்சம் வச்சுருக்கான்ல அவனும் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவான். புரியுதா? இந்த மிடில் கிளாஸுக்கு ஒரு கணக்கே கிடையாது. அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ், நடுவில் தொங்கா போட்டுருவான். நாங்களாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு. என்னடா மிடில் கிளாஸ் ஃபேமிலி? உனக்கு கீழே நிறைய பேர் இருக்கான், உனக்கு மேலே நிறைய பேர் இருக்கான். புரியுதா? அதனால தான் சொல்கிறேன் சாமி மிடில் கிளாஸ்ன்னு. ஓகே, எவ்வளோ வந்தாலும் மிடில் கிளாஸ் கிடையாது. 500 கோடி வரவனும் மிடில் கிளாஸ்ன்றான். ஏன்னா அதுக்கு முன்னாடி சோரஸை பார்க்குறான். கம்பேரிசன் பார்க்கும்போது நான் எங்கேயோ இருக்கேன் சுவாமி அப்படின்றான். அடா பாவி, 500 கோடி வச்சுட்டு எங்கேயோ இருக்கியா? நான் எப்பவுமே வந்து இந்த கிளாஸ் தான், அப்பர் கிளாஸ். பர்ஸுக்குள்ளே பணம் இருக்கோ இல்லையோ எப்பவுமே அப்பர் கிளாஸு. ஏன் நாங்கள் மாத்திரம் சொல்கிறதில்ல, என்னை பார்த்தா எல்லாருமே சொல்கிறான், சுவாமிகிட்ட எப்படியும் ஒரு 100 கோடி இருக்கும். இல்லைன்னா இப்படி போகிற பக்கம்லாம் வஸ்திரமோ வர்ணமோ சொர்ணமோ கொடுத்துட்டே இருப்பாரா? இருக்கும். இப்போ வந்து 10 ரூபா கொடுத்தா நம்மக்கிட்ட 100 ரூபா இருக்கும் இல்லையா? அதுதானே லாஜிக்கு. அப்போ நல்ல கோடியாச்சு. அப்போ நானும் வந்து அப்பர் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன், என்னை சுற்றி இருக்கணும் அப்பர் கிளாஸ் தான் நினைக்கிறான். உபநிஷத்துன்னு சொல்கிறது, நீ எப்பவுமே சூப்பர் கிளாஸு, பிரம்மன் 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 சொல்கிறது. எப்பயாவது நீ வந்து அப்பப்போ நினச்சிக்கணும், லோவாக அவன் இன்ஃபீரியராக நினச்சக்கூடாது, உன்னை வந்து கேவலமாக நினச்சிக்கூடாது. எனக்கு ஒன்றும் உதவாது, எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு வந்து வாய்க்கிறதெல்லாம் இப்படி தான் எல்லாம் அப்படி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் புலம்பக்கூடாது. புரியுதா? யூ ஆர் த பிரம்மன், யூ ஆர் த ஆத்மா. புரியுதா? அப்படி சொல்லு. உன் சுபாவத்தை மாற்றி சொரூபத்தை நினச்சிக்கோ. சுபாவத்தையே ஐ நோஷன்லேயே இருக்காத, சொரூபத்தை கொஞ்சம் நினச்சிப்பார். நீ யார், நான் யார்? புரியுதா? நான் எங்கேருந்து வந்தேன், யாரை பார்த்தேன், என்னுடைய ஆர்ஜன் எங்கே, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். புரியுதா? அப்போ நான் பிரம்மன். ஓகே, இதை மாதிரி கைவல்ய உபநிஷத்தில் 257 சங்கியா, அதுக்கு மேடையெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி பிரசங்கெல்லாம் பண்ணி எல்லாம் ஜிகி 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 ஜிகின்னு இருக்கும். அதுக்கு நடுவில் கைவல்ய உபநிஷத்து. நீங்கள் இப்போ கைவல்ய உபநிஷத்தை கேட்டிங்கன்னா அந்த பாடத்தை அப்படியே அந்த வீடியோ எடுத்திருக்கோம், அந்த காட்சியெல்லாம். அதுவும் அந்த கிரைசஸும் அந்த காட்சி ஓவராக ஆடினா அங்கே போய் நிற்கணும் ரோட்டில். 1 லட்சம் ரூபா மேடை, இந்த மேடை இருக்குல்ல, அந்த சாமிக்கு அதிர்ச்சி ஆகிட்டார். நான் 50 வருஷமாக இருக்கேன், யாருமே இந்த மாதிரிலாம் மேடைலாம் போட்டதில்லை. 2 நாளைக்கு மேடை போடுவான் நான் 1 லட்சம் கொடுத்து. அப்புறம் இவர் என்ன கபாபான்னு கத்துறாரு, நம்ம தானே செய்ய போகிறோம். அவருக்கு இந்தாங்க சாமி 1 லட்சம் உங்களுக்கு அப்படின்னு. அப்போ எப்படியாவது போட்டுக்குங்க. அந்த 1 லட்சமாக அந்த மேடையில் போட்டு அவருக்கு கொடுத்தேன். இந்த ஃபோட்டோ எடுத்தானே, எல்லா ஃபோட்டோவும் எடுத்தான். இந்த 1 லட்சம் கொடுத்தேன்ல அந்த ஃபோட்டோ மாத்திரம் எடுக்கலை. எதை முக்கியமாக கருதுறோமோ அந்த நேரத்தில் நான் வந்து இப்படி சொல்ல முடியும், டே ஏட்ரா ஃபோட்டோ எடுறா 1 லட்சம் கொடுக்குற. அந்த நேரத்துக்கு அவனுக்கு தும்மல் வந்துடும், இருமல் வந்துடும், வேறு எவனாவது வந்து அப்போ தான் முக்கியமான விஷயம் சொல்லுவான், டிக்கெட்டு எடுக்கணும்ல நீ அப்படின்னு. புரியுறதா? அந்த நேரத்தில் அந்த கோட்டை விட்டுருவான். அந்த அது கிளிக் அடிக்கிறது. கிரகாயச்ச உபத்தஞ்ச ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம். அப்போ அல்டிமேட் எய்ம் என்ன? விவகாரத்தில் வந்து சகஜமாக மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படி தான் நாம் பேசுவோம். ஆனால் பாரமார்த்திக திருஷ்டியில் எனக்குள்ளற புரிஞ்சிக்கிற விஷயத்த வெளியில் சொல்லக்கூடாது. ஓகே, நீ ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்கிறது, அருமையான ஸ்லோகம், அதை சொல்லிட்டு முடிச்சுடுவோம். ஆத்மா பூபதிகி அயம் புராதனகா
பீத மோக மதி ராகுலகா கிங்கரஸ்ய மனசோ அபி கிங்கரைகி இந்திரியைகி அகஹ அகஹ கிங்கிரி கிருத்தே. அதாவது இந்த பூபதிகி, இவன் வந்து பூபதின்னு தெரியல, பூலோகத்துக்கே பூபதி பதி. ஓகே, பூலோகத்துக்கே சாம்ராட், விஸ்வ சாம்ராட். அப்படிதான். ஏன்னா இவன் ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கிறதுனால இவன் யார்? இந்த பூபதி. அப்படிதான். என்டையர் விஸ்வத்துக்கே பிரபஞ்சத்துக்கே சாம்ராட் இவன், சாம்ராட். அப்படிதான். சாம்ராட்டாக இருக்கிற இந்த ஆள், சக்கரவர்த்தியாக இருக்கிற இந்த ஆள், அவங்கிட்ட ஒரு வேலைக்காரன் இருக்கு. அவன் யாருன்னா மைண்டு. இந்த ஆத்மாவோட வேலைக்காரன் யாருன்னா மைண்டு. டைரக்டாக இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மந்திரி, மதியுக மந்திரி. அவன் தான் வேலைக்காரன். அவன் வந்து இவங்கிட்ட சேல்ரி வாங்குறவன். புரியுதா? ஆத்மா என்ற சக்கரவர்த்தி கிட்ட சேல்ரி வாங்குறவன் மந்திரி, மனசு. ஓகே, மந்திரி எப்படி வேலை செய்வான்? அவன் நிறைய பேரை வச்சுக்கிட்டு தான் வேலை பண்ண முடியும். வேலை பண்ணணும். இவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டான்னா, அந்த சக்கரவர்த்தி சாம்ராட்டு இந்த மைண்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான்னா மந்திரி எப்படி வேலை செய்வான்? அவன் வந்து கீழே இருக்கிற வேலைக்காரர்கள் இருக்காங்களே, ஞானேந்திரிய கர்மேந்திரியம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கீழே இருக்கிற வேலைக்காரங்க. இந்த பூபதி சக்கரவர்த்தி சாம்ராட்டு டாஸ்மாஸ்கில் போய் 20ஆம் நம்பர் டாஸ்மாஸ்கில், அது டைரெக்டாக அரசாங்கத்துக்கு போகாமல் அது கொள்ளடிக்கிற பணத்தில் இருக்கிற அந்த டாஸ்மாஸ்கில் போய் நல்ல தண்ணியை ஊற்றிக்கிட்டு வந்து இவன் ஆடுறான். எப்படி ஆடுறான்? சக்கரவர்த்தியாக இருக்கிறவன் டைரக்ட் மந்திரி இருக்கான்ல வேலைக்காரன், அவனையும் விட்டுட்டு கீழே இருக்கான் பாரு லோக்கல் லோஃபரு, அந்த கர்மேந்திரியம் சொல்கிறதெல்லாம் இவன் செய்கிறான். ரொம்ப கேவலமாக போய்ட்டு இவன் டிப்டாப்பாக போவான். குடித்த உடனே சேரில் சகதியில் அத்வைத மூர்த்தி ஆகிடுவான். அப்படியே இருப்பான். நான் அந்த காலத்து இதெல்லாம் அந்த காலத்து குறும்பு, ட்ரெஸ்ஸுக்கு எல்லாத்தையும் கட்டிட்டு வந்துடுவேன் அவங்ககிட்டருந்து. போதை தெளிஞ்ச உடனே அவனுக்கு அது அந்த அவமானம் தாங்க முடியாமல் போயிடணும். புரியுதில்ல? அப்புறம் போய் பார்க்குறதில்ல, பேசுகிறதில்ல, அது வேறு விஷயம். ஏன்னா நமக்கு நேரம் இல்லை. பகல் வந்தோடனே வேறு மாதிரி ஆகிடும் ஒன்றும். ஓகே, நமக்கு நிறைய அடுத்தடுத்து வேலை இருக்கிறது. ஆனால் இதை பண்ணுவேன் வேணும்னு, அந்த குடிக்கக்கூடாது அவன்றதுக்காக. புரியுதா? சாம்ராட்டாக இருக்கிற பையன் விழுந்து கிடக்கிறான் சரி சகதியில். புரியுதா? எப்படி இது மோசமாக இல்லையா இது? இல்லை, ரொம்ப பரிதாபமாக கேஸ் இல்லை. ஆமாம், தன்னைத்தானே சிறுமைப்படுத்தி கொள்கிறான். இவன் பெருமைக்குரியவன், ஆனால் சிறுமைப்படுத்தி கொள்கிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. ஓகே, விவேகானந்த சுவாமி சொல்கிறாரு, நீ எப்பவுமே சம்சார புழுவாக நினைக்காத, ஒன்று புழுவாக நினைக்காத. நீ கர்ஜிக்கக்கூடிய சிங்கம். எப்படி காட்டில் ராஜா வந்து சிங்கமாக இருக்கிறதோ அதுபோல் நாட்டில் இருக்கக்கூடிய ராஜா நீ தான் அப்படின்றத சொல்கிறது. சங்கரம் பிராத்தஸ்மரணத்தில் என்ன சொல்கிறது? பிராத்தஸ்மராமி கிருதி சம்ஸ்புரதாத்ம தத்துவம் சச்சித் சுகம் பரமஹம்சகதிம் துரியம். நீ 3 பாதம் கிடையாது, நீ சதுஷ்பாத் துரியம். புரியுறதான்? பிரதம பாத, துத்திய பாத, திருத்திய பாத கிடையாது. சதுஷ்ட பாத சாதன பலன் பாத தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ ஜாக்கிரத்து சொப்பனாதி நித்தியம் தது பிரம்மம் நிஷ்கலம் அகம் நச்சபூத சங்கா. அகம் நச்சபூத சங்கம் இங்கே சொல்கிறோம். பிராத்தஸ்மரன் அநேகமாக எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஆள் தான் பிராத்தஸ்மரனை 2003 தொடர்ந்து அந்த முதல் கேம்ப்பு ஷிபிர் ஆரம்பித்தோமே, அங்கேருந்து தொடர்ந்து இந்த பிராத்தஸ்வரன் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போதே பிராத்தஸ்வரன் தான் ஸ்டார்ட் பண்ணோம். புரியுதா? இதுதான் இம்பார்ட்டன்ட். அதுதான் தாத்பரியத்தை பிடிச்சிக்கணும். புரியுதா? முக்கியமான விஷயத்தை விடணும். அப்போ அதிகாலையில் என் இதயத்தில் ஒளிரும் ஆத்ம தத்துவத்தையே தியானிக்கின்றேன். ஆத்மா சச்சிதானந்த இயல்புடையது, மேலான அந்த பரம்பொருளை தலைவனாக கொண்டது. கனவு, விழிப்பு,
தூக்க நிலைகளை கடந்தது, என்றென்றும் இருப்பது, கலங்கமற்றது அந்த தெய்வீக ஆத்மாவே. அது சட்டு விகாரமுடைய உடம்பாகிய நான், அது நான் அல்ல. அது அது அனாத்மா. நகச பூத சங்ககா அகம் ஆத்ம சைத்தன்ய துரியா. எப்படி இதுதான் டெய்லி சொல்லின்னு இருக்கோம். காலையில் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஏதோ சொல்கிறாரு பிராத்தஸ்மரன், அப்படி இல்லை. காலையில் ஃபியூல் பண்ணிக்க வேண்டியது இந்த பிராத்தஸ்மரணம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், டைம் கிடைக்கும் போதெல்லாம் இது பிராத்தஸ்மரன் 2 தடவை எடுத்திருக்கேன், 3 தடவை எடுத்திருக்கேன். அதை ஒரு தடவை கேட்டு இப்படிலாம் பண்ணிக்கணும். போட்டுட்டு பெட்டில் இப்படி உட்காந்துக்கணும். நீங்கள் படுத்துட்டுருக்கீங்களே, பெட்டோ பாயோ எல்லாம் கீழே எங்கேயோ எங்கேயோ எழுந்தோடனே படப்படன்னு எழுந்துக்கூடாது. ஆத்ம ஸ்புரதி நச்சபூத சங்கா நிஷ்கலம் ஆத்மா துரியம். இப்படிலாம் துரியன்னா இவன் வேறு மாதிரி நினச்சிடுவான். இவனை வேறு துரியன் வேறு எழுப்பணும், அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பணும். அப்படி அது ஞானத்தையே சம்சாரமாக்கிடக்கூடாது. புரியுதா? எதுக்கு துரிய வச்சுருக்கிறது? அந்த துரியன் அப்படின்னு சொன்னால் அந்த கிளாஸ் ஞாபகம் வரத்துக்காக, ஓ இன்றைக்கி நான் கிளாஸ் ப்ரெசன்ட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவனை பார்த்தோன்னே தெரியணும். அந்த துரியத்தையும் ஷார்ட்டஸ்ட் பண்ணி துரி துரி என்ன துரியன் துரியன் துரியன். இன்னும் என்ன நீ அட்ஜெக்ட் இப்படி சேர்த்துக்கலாம். திருத்தியபாத்த விலக்ஷண துரியன், சதுஷ்பாத் ஆத்மா துரியன் அப்படி சொன்னான். புரியுதா? அப்படி பண்ணிக்கணும். இதெல்லாம் சொன்னால் நம்ம எல்லா இடத்துலையுமே அந்த பிரம்மத்தையே பார்க்கறதுக்கு சொல்கிறது எதுவோ அது நிதித்தியாசனம். ஆத்ம பிரத்யா பிரம்ம பிரத்யா ஆவர்த்திகி. திரும்ப திரும்ப நிதித்தியாசனம் பண்ணு. சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணு. அங்கியது அங்கியது சிரவண மனன நிதித்தியாசனம் அங்கனா அங்கியது ஆத்மாவா அரே திருஷ்டவ்யா. மறக்கப்படாது. புரியுறதா? ஆத்மாவா அரே திருஷ்டவ்யா. அரே நம்ம சொல்லக்கூடாது, நம்ம இது மாத்திரம் போட்டுக்கணும். ஆத்மாவா திருஷ்டவ்யா. ஆத்மா தான் உன்னுடைய லட்சியமாக இருக்கணும். அதற்கான அபியாசம் எது? சாதனம் சிரவண மனன நிதித்தியாசனம் அங்கம். அங்கி அங்கம். நான் அங்கி, இந்த ட்ரெஸ் அங்கம். புரியுறதா? அங்கி அங்கி முதல்ல அங்கி சொல்கிறீங்களே அப்படின்னு அதிலே புரியாமல் போயிடக்கூடாது. அங்கின்றது பிரதானம், லட்சியம். அதற்காக செய்யக்கூடியது அங்கம். அது சைடில் இருக்கிற சப்போர்ட்டு சிஸ்டம். புரியுதா? அதனால் இந்த சிரவண மனன நிதித்தியாசனம் சாதனமா சாத்தியமா? சாதனம். ஞாபகம் வச்சுக்கோ. எது சாத்தியம்? ஆத்மாவாரே திருஷ்டவ்யா. புரியுதா? ஆத்மா தான் நம்ம லட்சியம், பிரம்மன் தான் லட்சியம். அதுக்காக சாதனம் சிரவண மனன நிதித்தியாசனம். அப்படி சொல்லி இப்போ முடித்து பகவானை வேண்டிண்டு நல்லபடியாக எல்லாருக்கும் நல்ல அறிவு கொடுத்து 8 மணிக்கே டிக்கெட்டை பண்ணி அதில் நமக்கு வரத்துக்கு எல்லாம் வல்ல பகவானும் குருமாரெல்லாம் உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம இன்றைக்கி முடிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.